மாவீரர் வாரம் 21/11/2025 இன்று ஆரம்பித்துள்ள நிலையில் தாயக பகுதிகளிலும் புலம்பெயர் தேசங்களிலும் மாவீரர்களுக்கான அஞ்சலி நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராஜா ரவிகரன் மாவீரர் வாரத்தின் முதல் நாளில் இலங்கை தலைநகர் கொழும்பில் மாவீரர்களுக்கு உணர்வெழுச்சியுடன் தனது அஞ்சலிகளை செலுத்தியுள்ளார். அந்த வகையில் மாவீரர் துயிலும் இல்லத்தினை தாங்கிய உருவப்படத்திற்கு சுடரேற்றி மலர் தூவி மாவீரர்களுக்கு உணர்வுபூர்வமாக அஞ்சலி செலுத்தினார். மேலும் 2026 ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்திற்கான நாடாளுமன்ற அமர்வுகளில் பங்கேற்பதற்கென தற்போது நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் கொழும்பில் தங்கியுள்ள நிலையில் இலங்கை தலைநகர் கொழும்பிலேயே நாடாளுமன்ற உறுப்பினரால் இவ்வாறு மாவீரர்களுக்கு உணர்வெழுச்சியுடன் அஞ்சலி மேற்கொள்ளப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். தாயக பிறப்பிலும் புலம்பெயர் தேசங்களிலும் மாவீரர் வாரம் இன்று ஆரம்பிக்கப்படுகின்றது. அந்த வகையிலே கார்த்திகை 27 அன்று மாவீரர் நாளென தமிழ் மக்கள் எங்கெங்கு வாழ்கின்றார்களோ அந்த இடங்களில் எல்லோரும் அனுஷ்டிக்கக்கூடிய ஒரு நாள். எதிரிகள் கூட இன்றைய நாளை நினைவில் வைத்திருக்கக்கூடிய ஒரு நாள். அவர்கள் என்னத்துக்காக போராடினார்கள் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரிந்த விடயம். இப்போ அண்மையில் திருவோணமலையில் நடந்த சம்பவம் கூட, இப்படியான சம்பவங்கள் தமிழர் தாயக பிறப்பிலே எதிரிகளுடைய ஆக்கிரமிப்புகள் தொடர்ந்து நடைபெற்ற வண்ணம் இருந்தபடியால் தான் இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த வகையில் அவர்கள் எங்களுக்கு தெய்வங்களாக இருந்து நிச்சயமாக எங்களை வழி நடத்துவார்கள் என்பது எமது எண்ணம் திண்ணமும் கூட. நிச்சயமாக அவர்களுடைய கனவுகள் நிறைவேறும் நாளை எதிர்பார்த்து நாங்கள் இந்த அஞ்சலியை இன்று தொடக்கம் இந்த மாவீரர் வாரத்திலே அனுஷ்டிக்கின்றோம்.